ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 57வது தசகம் பிரலம்பாசுரவதம். ராமசக க்வாபி தினே காமத பகவன் கதோ பவான் விபினம் சோனுபிரபி கோபானாம் தேனுபிரபி சம்ருதோ லசத்வேஷக. இந்த 57வது தசகத்தில் பிரலம்பாசுரன் வதத்தை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் கண்ணன் காட்டுக்கு செல்வதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இஷ்டங்களை பக்தர்களுக்கு அளிக்கும் குருவாயூரப்பா, ஒரு நாள் நீ ஒளிவீசும் ஆபரணங்கள் அணிந்து கொண்டு கோபகுமாரர்கள் பசுக்கள் சூழ்ந்து வர பலராமனோடு கூட நீ காட்டுக்கு சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், சந்தர்ஷயன் பலாய ஸ்வைரம் பிருந்தாவன ஸ்ரீயம் விமலாம் காண்டீரை சகபாலைர் பாண்டீரமகமாகமோவடம் கிரீடன். இந்த 2வது ஸ்லோகத்தில் பாண்டீகம் என்ற ஆலமரத்துக்கு கிருஷ்ணன் போகிறத பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பலராமனுக்கு நீயே விரும்பி தூய்மையான பிருந்தாவனத்தின் அழகை காண்பித்தாய். கையில் தடியுடன் பால கோபர்களோடு விளையாடிக்கொண்டே பாண்டீரகம் என்னும் ஆலமரம் இருந்த இடத்தை அடைந்தாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். तावत्तावकनितनस्पृहयालुर्गोपमूर्तिरथयाळुः दैत्यप्रलम्बनामा प्रलम्बबाहुं भवन्तमापेते. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது இரக்கமற்ற பிரலம்பன் என்ற அசுரன் உன்னை கொல்ல விரும்பி குமாரன் வடிவத்தை எடுத்துக்கொண்டு நீண்ட கைகளுடன் உன்னிடம் வந்தான் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், ஜானன்னப்யவிஜானன்னிவ தேன சமம் நிபத்த சௌஹார்த்தஹ வடநிகடே படுபசுப வியாபத்தம் துவந்த்வயுத்தமாரப்தாக. இந்த 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனின் பிரலம்பாசுர ஸ்நேகமும் யுத்தமும் வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த குமாரன் வேஷம் தரித்த பிரலம்பாசுரன் என்று அறிந்தும் நீ அறியாதவன் போல அவனுடன் நட்பு கொண்டாய். பிறகு அந்த ஆலமரத்தடியில் கோபகுமாரர்களுடன் கூடி ஒருவராக விளையாட்டாக போர் செய்ய தொடங்கினாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், கோபான் விபஜ்ய தன்வன் சங்கம் பலபத்ரகம் பவத்கமபி त्वत्बलभीरुं दैत्यं त्वत्फलगतमन्वमन्यता भगवन्. இந்த 5வது ஸ்லோகத்தில் அசுரன் தன்னுடன் இருக்க பகவான் அனுமதிக்கிறார். அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ கோபகுமாரர்களை 2 கூட்டங்களாக பிரித்து ஒரு கூட்டத்தில் பலராமனை தலைவனாக செய்தாய், இன்னொரு கூட்டத்திற்கு நீ தலைவனாக ஆனாய். உன் வலிமையை கண்டு அஞ்சிய பிரலம்பாசுரனை நீ உன் கூட்டத்தில் இருக்க அனுமதித்தாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல், கல்பித விஜேத்ருவஹனே சமரே பரயூதகம் ஸ்வதயிததரம் ஸ்ரீதாமானமதத்தா பராஜிதோ பக்ததாசதாம் பிரதயன். இந்த 6வது ஸ்லோகத்தில் ஸ்ரீதாமாவை கிருஷ்ணன் தூக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இந்த போர் விளையாட்டில் ஜெயித்தவர்களை தோற்றவர்கள் தூக்க வேண்டும் என்று பந்தயம் கட்டினீர்கள். எதிர்கூட்டத்தில் ஸ்ரீதாமா என்ற குமாரன் உன்னை ஜெயித்தான். பக்தனுக்கு அடிமை என்பதை புலப்படுத்த நீ ஸ்ரீதாமாவை சுமந்து சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல், ஏவம் பகுஷு விபூமன் பாலேஷு வஹத்சு பாஹ்யமானேஷு ராம விஜித பிரலம்போ ஜஹாரதம் தூரதோ பவத்பீத்யா. இந்த 7வது ஸ்லோகத்தில் பிரலம்பாசுரனை பலராமன் தூக்கிச் செல்வதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி எல்லா குமாரர்களும் ஜெயித்தவர்களை தோற்றவர்கள் தூக்கி கொண்டு சுமந்தார்கள். அந்த சமயம் ஜெயிக்கப்பட்ட பிரலம்பாசுரன் பலராமனை தூக்கி கொண்டு உன்னிடம் பயத்தால் வெகு தூரம் சென்றான் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி
त्वद्दूरं गमयन्तं तं दृष्ट्वा हलिनिविहितकरिमफरे दैत्यस्वरूपमागात्यत्रूपात् स हि बलोऽभिचकितोऽभूत्. இந்த 8வது ஸ்லோகத்தில் பிரலம்பாசுரன் தன் அசுர உருவத்தை தரிக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அந்த பிரலம்பாசுரன் உன்னிடமிருந்து தன்னை வெகு தூரம் கடத்தி சென்றதை கண்ட பலராமன் தன் சரீரம் பெருத்த பாரம் உடையதாகச் செய்தான். அப்பொழுது பலராமனின் சுமையை தாங்க முடியாமல் பிரலம்பாசுரன் உண்மையான அசுர வடிவம் எடுத்துக்கொண்டான். இதை கண்ட வலிமை மிக்க பலராமனும் பயந்தான். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி உச்சதயா தைத்யதனோஸ்த்வன்முகமாலோக்ய தூரதோ ராமஹ விகதபயோ திருஷ்டமுஷ்ட்யா பிருஷதுஷ்டம் சபதி பிஷ்டாவனேனம். இந்த 9வது ஸ்லோகத்தில் பிரலம்பாசுரன் வதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிரலம்பாசுரனின் உடல் மிகவும் பெரியதாக இருந்ததால் அவன் தோள் மீது இருந்த பலராமன் தொலைவில் தெரிந்த உன் திருமுகத்தை பார்த்த அச்சம் நீங்கினான். உடனே மிக கொடியவனான பிரலம்பாசுரனை தன் கை முஷ்டிகளால் குத்தி நசுக்கி கூழாக்கி கொன்றான். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி ஹத்வா தானவ வீரம் பிராப்தம் ஃபலமாலிலிங்கித பிரேம்னா தாவன்மிலதோர்யுபயோ சிரசி கிருதா புஷ்பவிருஷ்டிரமரகணைஹி. இந்த 10வது ஸ்லோகத்தில் பிரலம்பாசுரன் வதத்தை பார்த்து தேவர்கள் புஷ்பமாரி பொழியறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அசுர வீரனான பிரலம்பாசுரனை கொன்றுவிட்டு வரும் பலராமனை நீ மிகவும் சந்தோஷம் கொண்டு தழுவிக்கொண்டாய். அப்பொழுது தேவர்கள் ஒன்று சேர்ந்த உங்கள் இருவரின் தலைகளிலும் பூமாரி பொழிந்தார்கள். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், ஆலம்போ புவனானாம் பிராலம்பம் நிதனமேவ மாரச்சயன் காலம் விஹாய சத்யோ லோலம் பருச்சே ஹரே ஹரே கிளேஷான். இந்த 11வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனிடம் பிரார்த்திக்கிறதை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பன்கிட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, வண்டு போன்ற நிறமுள்ள குருவாயூரப்பா, உலகங்களுக்கெல்லாம் பிடிப்பானவரும் பிரலம்பாசுரனை கொன்ற நீ காலம் கடத்தாமல் இன்றே என் நோய்களை விலக்கி அருள வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் திருவடி தாமரைகளில் பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.